புல்டோசர் என்றுதான் அவரை அழைப்பார்கள். அவர் முதலில் ஒரு சிப்பாய், அடுத்ததுதான் அரசியல்வாதி. அமைதி இழந்த 50 வருட இஸ்ரேலிய வரலாற்றில் ஷரோனுக்கு பெரும் பங்குண்டு. ஒரு கடும்போக்காளர், பின்னர் அவர் சற்று மென்மையடைந்தார். ஆனால் இஸ்ரேலில் அமைதியை கொண்டு வர முடியவில்லை. யூத எழுச்சியின் ஆரம்ப கட்டத்தில் அவர் பிறந்தார். இஸ்ரேலின் சுதந்திரத்துக்கான போரின் பொழுது அவர் இராணுவத்தில் இருந்தார். 1967 எகிப்தின் மீதான இரவு வேளை அதிரடி தாக்குதலுக்கு தலைமை தாங்கினார். மிகுந்த போர்த்தந்திரம் அறிந்தவர் என்ற பெருமை அவரைச் சேர்ந்தது. ஆனால் அதில் ஒரு கரையாக எகிப்திய கைதிகளை சுட்டுக் கொண்டதாக அவரது படையினர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1973 மேலும் முன்னேற வேண்டாம் என்று கூறப்படுவதற்கு முன்னதாகவே ஷரோன் சுயஸ் கால்வாயை தாண்டி சென்று விட்டார். அவருக்கு மிகுந்த கோபம். நாங்கள் எகிப்தை தோற்கடித்து விட்டோம், ஆனால் போரை முடிக்க முடியவில்லை என்றார் அவர். பின்னர் ஒரு அரசியல்வாதியாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் யூத குடியேற்றக்காரர்களுக்காக உரக்க குரல் கொடுத்தார். ஒரு புதிய அரசாங்க அமைச்சராக அவரது இலக்கு எதிர்காலத்தில் பாலஸ்தீன நாடு உருவாவதை தடுக்கும் நோக்கிலானது. பின்னர் பாதுகாப்பு அமைச்சராக 1982 லெபனான் மீதான முழுமையான ஆக்கிரமிப்புக்கு ஷரோன் தலைமை தாங்கினார். இஸ்ரேலின் வடக்கு எல்லையை பயங்கரவாதிகளிடமிருந்து காப்பது தனது இலக்கு என்று அவர் கூறினாலும் உண்மையான நோக்கம் யாசர் அரபாத்தின் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை அழிப்பது. மேற்கு பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய முற்றுகை பெரும் துயரத்தை தந்தது. செப்டம்பர் 1982 ஷரோனுக்கு நெருக்கமான கிறிஸ்தவ ஆயுதபாணிகள் ஷப்ரா மற்றும் ஷட்டிலா ஆகிய அகதிகள் முகாம்களுக்குள் நுழைந்து பாதுகாப்பற்றிருந்த பாலஸ்தீன பொதுமக்களை வெட்டிக் கொண்டார்கள். சில மாதங்களுக்குள்ளாகவே அந்த படுகொலையில் மறைமுகமாக ஷரோனுக்கு பொறுப்பு இருப்பதாக கண்ட இஸ்ரேலிய தீர்ப்பாயம் ஒன்று அவரை பதவி நீக்கியது. ஆனால் ஷரோன் மீண்டும் வந்தார். 90களின் பின்பகுதியில் பின்யாமின் நெதன்யாகுவின் கீழ் அவர் வெளியுறவு அமைச்சர். இஸ்ரேலிய அரசியலில் வலதுசாரி போக்கை முன்னெடுக்க விரும்பிய அவரது அபிலாஷை ஜெருசலத்தின் அல் அக்ஷா மசூதிக்கு உணர்வு பூர்வமான விஜயத்தை மேற்கொள்ள தூண்டியது. இது பாலஸ்தீன கிளர்ச்சிக்கு வழி செய்தது. ஆனால் அது கூட ஷரோன் 2001 பிப்ரவரியில் அதிகாரத்தை பெற உதவிவிட்டது. இஸ்ரேலியர்களுக்கு அமைதியுடன் கூடிய பாதுகாப்பை தருவதாக அரியல் ஷரோன் உறுதி கூறினார். ஆனால் இரண்டும் முடியவில்லை. இஸ்ரேலிய தண்டனையை பாலஸ்தீன தற்கொலை தாக்குதல்கள் கடுமையாக அதிகரிக்கச் செய்தன. தனது எதிரியான யாசர் அரபாத்துடன் ஷரோனுக்கு மீண்டும் கசப்புணர்வு. தனது ரமல்லா வளாகத்தில் 2002 பல வாரங்கள் அரபாத் அவர்கள் இஸ்ரேலிய படையின் முற்றுகையில் இருந்தார். We regard Chairman Arafat as an enemy. தலைவர் அரபாத்தை ஒரு எதிரியாக நாங்கள் பார்க்கின்றோம் என்றார் அரியல் ஷரோன். இஸ்ரேலின் எதிரிகளுடன் போராடவே அரியல் ஷரோன் பெரும்பாலான தனது வாழ்க்கையை செலவிட்டார். எதிரிகளை தடுக்க கட்டப்பட்ட சுவர்கள் அவற்றில் இறுதியானவை. ஆனால் காசாவில் இருந்தும் மேற்கு கரையின் சில பகுதிகளில் இருந்தும் பின்வாங்கியதன் மூலம் அரசியல் ரீதியாக தனது முதல் ஆதரவாளர்களான இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்களின் கருத்தை அவர் நிராகரித்தார். பாலஸ்தீனர்களுடனும் இஸ்ரேலின் அண்டை நாடுகளுடனும் சமாதானத்தை காண்பது, அதுவும் இஸ்ரேலிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதனை காண்பது அவரது இலக்கு. புதிய கட்சி ஒன்றை அமைத்து மறுதேர்தலுக்கு அவர் திட்டமிட்டார். ஆனால் 2006 கடுமையான பக்கவாதம் அவரை தாக்கியது. அதிலிருந்து அவரால் மீள முடியவில்லை.